1177 மீட்டர் உயரத்தில் இமயமலையின் அமைதியில் ஒரு தாயின் கண்கள் இன்னும் திறந்தே இருக்கின்றன. அவள் நைனாதேவி. ஒரு காலத்தில் அன்பே ஆன சதி தந்தையின் யாகத்தில் அவமதிக்கப்பட்டாள். அவள் உடல் நெருப்பில் கரைந்தது. ஆனால் அவள் சக்தி, அது அழியவில்லை. சிவன் தாண்டவமாடினார். பிரபஞ்சமே நடுங்கியது. அப்போது விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை சுழற்றினார். சதியின் உடல் 51 பாகங்களாய் பூமியில் விழுந்தது. அவளின் கண்கள் விழுந்த இடம் இன்று நைனாதேவி அமர்ந்திருக்கும் இந்த புனித நிலம். ஒரு தாயின் பார்வை விழுந்தால் அங்கு பாதுகாப்பு பிறக்கும். மற்றொரு நாள் ஒரு சிறுவன் ஒரு வெள்ளை பசு ஒரு கல்லின் மீது பால் ஊற்றுவதை கவனித்தான். அது சாதாரண கல்லல்ல, அது சக்தியின் சின்னம். அந்த இரவு தேவி அவன் கனவில் பேசினாள். என்னை வெளிக்கொண்டு வா, நான் உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன். மன்னர் பீர்சந்த் கோவில் கட்டினார். அந்த கண்கள் இன்று ஆயிரங்களை ஆசிர்வதிக்கின்றன. நம்பிக்கை கொண்ட மனதில் அதிசயம் நடக்காமல் போவதில்லை. மகிஷாசுரன் அழியாதவன் என்று பெருமை கொண்டான். ஆனால் அவன் அறியாத ஒன்று, பெண் சக்தியின் வெற்றி. அனைத்து தேவதைகளின் ஒளி ஒன்று சேர்ந்தது. ஒரு தேவி உருவானாள். அவள் சிரித்தாள். போர் தொடங்கியது. அவன் விழுந்தான். அகந்தை உயர்ந்தால் அழிவு அருகில் நின்றிருக்கும். பின்னர் ஒரு போராளி வந்தார். குரு கோபிந்த் சிங் அவள் அருளை வேண்டி யாகம் செய்தார். ஆசி பெற்றவர் எதிரிகளை வென்றார். ஏனெனில் சக்தி இருக்கும் இடத்தில் பயமில்லை. மெதுவான தீப ஒளி, மணி ஒளி. நைனாதேவி ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு தாயின் கண்கள், ஒரு போராளியின் உறுதி, ஒரு பக்தனின் நம்பிக்கை. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும், அம்மாவின் அருளால்.